மிகப்பெரிய உயிர் தியாகங்களோடும் ரத்த தியாகங்களும் சிந்தி உரிமைகள் பெறப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த உரிமைகள் அனைத்தும் இன்னைக்கு RSS பிஜேபி பாசிச கும்பலால் அது பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக நான் மாணவர்கள் எந்த அளவுக்கு அடக்குமுறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தான் பேச போறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு என்பது இன்னைக்கு அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களையும் கார்பரேட் மயமாகவும் பாசிச மயமாகவும் ஆக்கி வருகிறது. அதுக்கு UGC வழியா தான் பண்ணிட்டு வரான். முதலாவது UGC அப்படி அது ஒழிக்கணும்ன்றதுதான் இவனுடைய எண்ணம். ஆனா அது உடனே பண்ண முடியல அப்படின்றதுனால அந்த UGC மூலியமா பல்வேறு திருத்தங்களை அவன் கொண்டு வரான். அதன் மூலியமாக இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல கார்பரேட் மயத்தையும் காவி மயத்தையும் புகுத்தி வரான். இன்னைக்கு இளங்கலை பட்டப்படிப்பு எடுத்தீங்கன்னா அதுல முனைவர் பட்டம், இளங்கலை வேற ஒரு படிப்பு படிக்கலாம். ஆனா முனைவர் பட்டம் நீ வேற சப்ஜெக்ட்ல போய் படிச்சு அந்த என்ன சப்ஜெக்ட்ல நீ முனைவர் பட்டம் பண்றியோ அதெல்லாம் ஆசிரியரா பேராசிரியரா ஆக முடியும் அப்படின்றது இருக்கு. அதே போல இன்னைக்கு எப்ப வேணா ஒரு ஆண்டுல இப்போ ஒரு டைம் தான் சேர முடியும். ஆனா புதிய UGC வழிகாட்டுதல்படி அவன் அறிவிச்சுட்டு ஒரு ஆண்டுல 2 முறை சேரலாம் அப்படின்றது சொல்லப்படுது. பிப்ரவரி ஜனவரியில ஜூன் ஜூலைல இப்படி எப்போனா போலாம் எப்போனா சேரலாம் அப்படின்ற வழிகாட்டுதலும் வந்திருக்கு. அதே மாதிரி துணைவேந்தரை நியமிப்பதற்கு முழுக்க முழுக்க ஆளுநருக்கும் UGC அந்த மானிய குழுவுனா அதிகாரம் இருக்கு. மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்றதும் சொல்லுது. அதே போல இன்னைக்கு 12ஆம் வகுப்பு மற்றும் இளநிலை எந்த துறைகளை எடுத்தாலும் அந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாத நீ ஒரு தேர்வை எழுதி அதுல பாஸ் பண்ணனா நீ ஆசிரியர் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னன்னா இன்னைக்கு கோச்சிங் சென்டர் மூலமா நீ பயின்று நீ அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி நீ ஆயிக்கோ, இன்னைக்கு உனக்கு காலேஜ் இருக்கு, உனக்கு பட்டம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இது. அதே போல இன்னைக்கு துணைவேந்தர் நியமிப்பது என்பது இதுக்கு முன்னாடி எந்த கல்வி சார்ந்தோம் அல்லது கல்வியில ஒரு பேராசிரியராகவோ ஒரு சிறந்து விளங்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு தொழிற்குழுல வேலை செய்யறவங்க கூட இன்னைக்கு துணைவேந்தர் ஆகலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தோடு கொண்டு வராங்க. இது எல்லாமே எதை பத்தினா எதை குறிக்குதுன்னா இன்னைக்கு கார்பரேட் முதலாளிகளை இன்னைக்கு உயர்கல்வி துணைவேந்தராக நியமிப்பதற்கான ஒரு முன்திட்டம் தான் இது. அப்படி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு கார்பரேட்டை நோக்கி இன்னைக்கு கல்வித்துறை என்பது முழுக்க முழுக்க உயர்கல்வித்துறை என்பது மாற்றப்பட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் சொல்ற மாநில அரசு என்ன பண்ணுது அப்படின்னா மாநில உரிமைகள் பறிக்கப்படும் போது மட்டும்தான் அதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்குறாங்க. ஆனா அதுல இருக்கிற கார்பரேட் விஷயங்களை துல்லியமாக எதிர்ப்பது கிடையாது. இப்ப இந்த UGC விஷயத்துல கூட இந்த PMC அப்படின்ற திட்டம் கொண்டு வராங்க. அந்த PMC திட்டத்தை ஏத்துக்கிறாங்க உங்களுக்கு மாநில கல்விக்கான நிதி ஒதுக்குவோம் இல்ல ஒதுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. அப்ப அதுல மும்மொழி கொள்கை திணிக்கப்படுது. அந்த மும்மொழி கொள்கையை மட்டும்தான் எதுக்காக ஒழிய இந்த மாநில அரசு அந்த PMC இருக்கிற கார்பரேட் மயத்தை முற்றிலும் எதுக்கிறதே கிடையாது. அதுல 3வது படிக்கும் போது 5வது படிக்கும் போது பொது தேர்வு வைக்கிறாங்க. அந்த பொது தேர்வுல நீ ஃபெயில் ஆயிட்டனா நீ அந்த ஃபெயில் இதுலதான் இருக்கணும் அப்படின்றதுதான். ஏற்கனவே 10th 11th 12th பொது தேர்வு கொண்டு மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பு சுமையை கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல 8ஆம் வகுப்புல நீ ஒரு தொழில்துறையை சார்ந்து போயிடணும் அப்படின்ற அது என்னன்னா குலக்கல்வியை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்னு சொல்றாங்க இந்த PMC திட்டத்துல. அப்ப இதை பத்தியெல்லாம் இங்க இருக்கிற மாநில அரசு என்பது சுத்தமா துணிவு வாயை திறக்கிறதே கிடையாது. முழுக்க முழுக்க மாநில உரிமை அதாவது அந்த மும்மொழி கொள்கை மட்டும் இருக்கிறாங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம். திமுக புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கின்ற பேர்ல இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை அவங்க மறைமுகமா தமிழ் பெயர்களை வைத்து கொண்டு வராங்க. இந்த PMC திட்டத்துல கூட பாத்தீங்கன்னா அதுதான் நடக்குது. முதல்ல 2022 கொண்டு வரும்போது தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கம் இதெல்லாம் ஏற்கல. அதன் பிறகு 2024 மார்ச் மாசம் திமுக என்ன பண்ணுதுன்னா நாங்க இது ஏத்துக்கிறோம். ஆனா அந்த PMC அந்த பிரதம மந்திர அப்படின்ற அந்த பேரை மட்டும் எடுத்துருங்க நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லிட்டு மறைமுகமா லெட்டர் எழுதுறாங்க. இதை எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம். ஆனா வெளியில என்ன சொல்றாங்க நாங்க புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் PMC திட்டத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல இருக்கிற கார்பரேட் திட்டத்தை வாயை வளர்க்கறதே கிடையாது அப்படின்றத முக்கியமான விஷயம். அப்படி புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக இன்னைக்கு மாநில அரசுகள் குறிப்பா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அல்லது தீவிரப்படுத்து அப்படின்றதான் சமக்கிர சிக்ஷா அபியான் அப்படின்ற திட்டத்தை வச்சுதான் இன்னைக்கு திமுக அரசு கொண்டு வந்த எண்ணும் நான் முதல்வன் நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் இது எல்லாமே அது புதிய கல்விக் கொள்கையோட அம்சத்தை உள்ளடங்கிய தமிழ் பெயர்களை வைத்து இன்னைக்கு நடைமுறைப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு திமுக அரசு என்பது. அப்ப ஒட்டுமொத்தமாக
இன்னைக்கு கல்வி என்பது முற்றிலும் சேவை சூழலிருந்து பறிக்கப்பட்டு முழுக்க முழுக்க லாப வரியை நோக்கி போயிட்டு இருக்கு. அதுக்கு திமுக எந்த விதத்திலும் ஒரு எதிர்ப்போ அல்லது தடுக்கிறதே கிடையாது அப்படின்றா. மோடி கொண்டு வர எல்லா திட்டத்தையும் வேற பேர் வந்து கொண்டு வராரு, அவர்தான். மற்றபடி ஒண்ணு அதே திட்டம் தான் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். அதே போல இன்னைக்கு மிகப்பெரிய கல்வி கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய சிதைக்கப்பட்டிருக்குது. குறிப்பா வந்து சாதிய தாக்குதல் என்பது மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோதலா வந்து இன்னைக்கு வந்தது பள்ளி கல்வி நிறுவனத்துல. நீங்க கவனிச்சிருக்க முடியும், தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பள்ளி மாணவர்கள் நீங்க சாதிய தாக்குதல் ஈடுபட்டு வராங்க. தேவேந்திர ராஜா அப்படின்ற வந்து சமீபமா வெட்டினாங்க, கபடியில நல்லா விளையாடுறதுக்காக. அவர் ஒரு பள்ளி மாணவர் தான். சின்னதுரை என்பவரை வந்து 2வது முறையை வெட்டி இருக்கிறாங்க. அவர் நல்லா படிச்ச ஒரு காரணத்துக்காக அவர் வெட்டி இருக்கிறாங்க. புல்லட் ஓட்டுறதுக்காக வந்து வெட்டுறாங்க. காரையா பாஸ்டா ஓட்டுறதுன்னு கேட்டதுக்காக வந்து தேடி வெட்டுறாங்க. இது எல்லாமே வந்து பள்ளி மாணவர்கள் ஈடுபடுறாங்க. அப்ப பள்ளி மாணவர்கள் ஈடுபடும் போது நம்ம தோழர்கள் வந்து தென் மாவட்டங்கள் வந்து கல ஆய்வு நடக்கும் போகும்போது அங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒற்றுமையா இருக்கோம், இப்பதான் வந்து இப்படி வந்து நடக்குதுன்னு சொல்லிட்டு இளைஞர்களே சொல்றாங்க. அதுக்கு முக்கிய காரணம் என்பது இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல RSS பிஜேபி மிகப்பெரிய அளவு ஊடுருவி அந்த மக்கள் மத்தியில கீழ்மட்ட லெவலில் வந்து இறங்கி வேலை செய்யறான் அப்படின்றதான். சாதிய சங்கங்கள்ல RSS ஊடுருவதன் விளைவாக இன்னைக்கு அது வந்து பள்ளி கல்லூரி மேல வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏவுகணையா வந்து போகுது. அதாவது இன்னைக்கு வந்து வட மாநிலங்களை பார்க்கலாம், இன்னைக்கு கும்பல் பருவத்தை யார் நடத்துறாங்கன்னா இளைஞர்கள் தான் ஈடுபடுறாங்க. அதுதான் இன்னைக்கு தென் மாவட்டங்கள்ல தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வந்து இந்த மாதிரியான வெட்டுக்கூத்துல வந்து மாணவர் வந்து ஈடுபடுறாங்க. இதை தடுப்பதற்கு இந்த தமிழ்நாடு அரசு எந்த விதமான நடவடிக்கை இல்லை. மாறா என்ன சொல்றது, அப்பா என்ன சொல்றாரு, இங்க தென் மாவட்டங்கள் அப்படி சாதியம் படுவதா எதுவுமே நடக்கல, அது குறிப்பா நெல்லையில நடக்கவே இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஐயோக்கியத்தனம் இது! அந்த தலித் மக்களை காவு கொடுக்கிற ஒரு நடவடிக்கை. RSS பிஜேபிக்கு அவங்களுடைய அடித்தளத்தை உருவாக்குவதற்கு வழிவகுக்கிற ஒரு நடவடிக்கை திமுக அரசு மிக கேவலமான முறையில இன்னைக்கு வந்து பண்றது. எப்படி வந்து வட மாநிலங்கள்ல இஸ்லாமியர்கள் வந்து தாக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையோ, இன்றைக்கு தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல தலித் மக்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்றத முக்கியமான விஷயம். அப்ப இந்த மாதிரியான மாணவர்களை திசை திருப்புவதற்கு அவங்க வந்து கலாச்சார ரீதியாக மாற்றுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து இன்னைக்கு திமுக அரசு இந்த பள்ளி கல்லூரிகளை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு மாணவர்கள் ஒற்றுமையா இல்ல, முக்கியமா மாணவர்களை பிரித்து வைப்பதற்கு அவர் ஒன்று சேராத விடாம வைப்பதற்கு இந்த சாதிய சங்கம் ஊடுருவது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்ப இன்னைக்கு தேர்தல் என்பது மாணவ சங்க தேர்தல் நடக்கல, மாணவர் சங்கங்கள் இல்ல. இன்னைக்கு பள்ளி கல்லூரியில் ஆசிரியர் சங்கம் இருக்கு, அந்த தொழிலாளர் சங்கம் இருக்கு, அதெல்லாம் வேணும், கட்டாயம் வேணும். அது அந்த ஆசிரியருடைய தொழிலாளருடைய உரிமையை கேட்டு பெறுவதற்கு அந்த சங்கம் என்பது முக்கியமானது. அப்படி மாணவர்களுக்கு ஒரு சங்கம் வேணுமா இல்லையா? UGC வழிகாட்டுல மாணவ சங்க தேர்தல் நடந்து சொல்லுதா இல்லையா? ஏன் இந்த அரசு நடத்தாம இருக்குது? மாணவர்கள் ஒன்று சேர விடாம அதாவது பாதுகாக்கிறாங்க. மாணவர்கள் ஒன்று சேர்ந்தா நீ கார்பரேட் மையத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, காவி மையத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, மாணவர் விரோதமான திட்டங்களை கொண்டு வர முடியாது. அப்ப இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஆளும் அரசுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்புன்றதால மாணவர்களை கரெக்டாக வந்து அவங்க காயடிச்சு விடுறாங்க அப்படின்றதா. தேர்தல்களை நடத்தாம மாணவர்களை வந்து ஒன்று கூடி வைக்காம இன்னைக்கு சமூக கல்வி ஒண்ணும் கிடையாது. வரணும் ஒரு 4 கொஸ்டின் தருவாங்க, படிச்சு நீ போன வரும். சமூக நிகழ்வுகள், அரசியல் நிகழ்வுகள் ஒரு வெங்காயமும் வந்து இன்னைக்கு கல்வி நிறுவனத்துல வந்து சொல்லிக் கொடுக்கப்படல அப்படின்றதா. அப்ப மாணவர்கள் கலாச்சார ரீதியாக வந்து இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிற இந்த அரசால் அப்படின்னா இந்த மாணவர்களை மீட்டு இருக்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கு. அப்ப இந்த திமுக அரசை அல்லது இங்க தொடர்ந்து ஆளுகின்ற அரசை வந்து நாம் அமலப்படுத்த வேண்டியது இருக்குது. ஏன் வந்து இப்படி பண்றான்? இன்னைக்கு மிகப்பெரிய போதை பழக்கம் வந்து இருக்கு. இன்னைக்கு RSS ஊடுருவல், குறிப்பா வந்து ஏவிபி வந்து இன்னைக்கு அதிகார மட்டத்துல இருக்கிற அவங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து துணைவேந்தர்கள் ஆசிரியர்கள் வந்து வைத்து இன்னைக்கு வந்து அவன் மிகப்பெரிய மாணவரத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் வேலை செய்யறான். அவன் எப்படி வந்து அக்குமுலேட் பண்றான் மாணவர் அப்படின்னா, போதை பொருட்களை கொடுத்து அக்குமுலேட் பண்றான். கஞ்சா வாங்கி தரான், அவன் கூட்டு சரக்கு வாங்கி தரான். அப்படி வந்து அவனை அடித்தளம் விட்டு இன்னைக்கு RSS பிஜேபி வந்து இன்னைக்கு கல்வி நிலையங்கள் வந்து சுதந்திரமா செயல்பட்டு இருக்கிறான். இன்னைக்கு திட்டமிட்டு இன்னைக்கு UGC கொண்டு வர அனைத்து திருத்தங்களும் இன்னைக்கு துணைவேந்தர்களாக இருக்கட்டும், பேராசிரியராக இருக்கட்டும், அதெல்லாம் RSS பிஜேபி சித்தாந்தம் கொண்டவர்களை அம்பானி அதானி கார்பரேட் முதலாளிகளுக்கு கல்வி நிறுவனங்களை தாராளப்படுத்த கொண்டு வரப்பட்டதான் இது. அப்ப இதை அட்ரஸ் பண்ணி தொடர்ந்து நம்ம வந்து பேச வேண்டியது இருக்குது. அப்ப மாணவர்களை அரசியல் படுத்த வேண்டி எலெக்ஷனை வந்து முதன்மையா நடத்த வேண்டும் சொல்லிட்டு முக்கியமான ஒரு கோரிக்கையை முன்வச்சு நாங்க தொடர்ந்து வந்து இன்னைக்கு வந்து பல்கலைக்கழகத்திலையும் கல்லூரிகள் வந்து போராடிட்டு இருக்கோம், கேட்டுட்டு இருக்கோம். 2 நாளுக்கு முன்னாடி கூட வந்து பல்கலைக்கழகத்தில் நடந்த SC/ST செல்வ கூட இந்த கோரிக்கை வந்து நாங்க முன் வச்சிருக்கிறோம். ஆனால் அதுக்கு செவி சாய்ப்பதே கிடையாது.
அப்ப இதுக்கு வந்து தொழிலாளர்களாகிய மாணவர்களாகிய பொதுமக்களாகிய அனைவரையும் இது பற்றிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை, மாற்று கல்வி கொள்கையை உருவாக்குவதை நோக்கி, மாற்று கலாச்சாரத்தை நோக்கி உருவாக்குவதை நோக்கி நம்ம போக வேண்டியது இருக்கு. அதற்கு இந்த மேலாளில் உறுதியேற்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால உறுதியேற்போம். கட்டாயம் மாணவர் நலனுக்காக என்றைக்கும் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி இருக்கும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.